கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரை விசுவாசிங்க, கலங்காதீங்க, குழம்பி போகாதீங்க, எல்லாவற்றையும் செய்வார். இந்த நாள் புதிய நாள், புதிய கிருபை, புதிய வரம், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய நன்மைகளை பார்க்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலருக்கு இரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இஸ்ரவேலருக்கு இரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு, குதிரை வீரரை போல இருப்பீர்கள். குதிரை வீரரை போல இருப்பீர்கள். பாருங்க, எலியாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு விட்டார். இப்போது எலியாவை எலிசாவனால பார்க்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது எலியா இஸ்ரவேல் மக்களுக்கு குதிரை வீரராய், அக்கினி ரதமும் குதிரை வீரர், அதாவது குதிரை வீரராய், ரதமும் குதிரை வீரருமாயிருந்தார். அப்படின்னா ஒரு சரியான ஒரு தலைவன், சரியான ஒரு மக்களுக்கு வழி நடத்தப்படுகிற, மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற சரியான தலைவன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அதைத்தான் அவர் இங்கே சுட்டி காட்டுறாரு. பாருங்கள், எலியா இன்றைக்கும் வேதத்தில் தீர்க்கதரிசி உள்ள பட்டியலில் எலியா முதலிடத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பிரபலமான ஒரு தேவ மனிதனாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது குதிரை வீரரை போல வைத்திருந்த அந்த எலியாவை போல உங்களை கர்த்தர் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார், எங்கள் கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார், எங்கள் பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார், எங்கள் திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இந்த குடும்பம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தினால் நாங்கள் நிறைய நன்மைகளை அடைந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு பண உதவி கிடைத்திருக்கிறது, ஆலோசனை கிடைத்திருக்கிறது. எங்கள் இந்த சபை, இந்த திருச்சபை மூலமாய் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, மேன்மை உண்டாயிருக்கிறது. எங்களுடைய பாஸ்டர் மூலம், எங்களுடைய மேய்ப்பன் மூலம் பெரிய காரியம் நடந்திருக்கிறது என்று இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் குதிரை வீரரை போல இருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். நம்புவீங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதுங்க. உங்களை எலியாவை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். எலியாவை குறித்து எலிசா சொன்னதை போல உலகம் எல்லாம் உங்களை குறித்து பேச போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை உங்களை கொண்டாண்டு செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குதிரை வீரரை போல பயன்படுத்தினீரோ, அதே போல இதோ உம்முடைய வார்த்தையை, ஜீவார்த்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருவரையும் எலியாவை போல அநேகருக்கு ஆண்டவரே, குடும்பத்திற்கு, சபைக்கு, தேசத்திற்கு நேர் பயன்படுத்தி பிரபலமானவர்களாய் மாற்றுவீராக. பேரை பெருமைப்படுத்துவீராக. இவர்கள் வழி அநேக நன்மை அடையட்டும். சில வேளையில் இன்றைக்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், யாருக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கலாம். ஆனால் தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவரால் உடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இவர்கள் இப்போது இறங்கி வருவதாக. எலியாவின் மேலிருந்த அந்த கிருபை, எலியாவில் மேலிருந்த அந்த மகிமை இவர்கள் மேல் இறங்கி வந்து இவர்களை உயர்த்தட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. வியாதிஸ்தலை இப்போது தொட்டு சுகமாக்கும்படியே ஜெபிக்கிறேன். சகல வியாதியும் விலகி போவதாக. வியாதி படுக்கை விலகட்டுமே இயேசுவின் நாமத்தில். படுத்து கிடக்குள்ள இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக. ஆண்டவரே, பயந்திருக்கிற மக்கள் இப்பொழுது அற்புதத்தை பெறுவார்களாக. எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாரை விட்டு விலகி போகட்டும். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.